வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2024 தமிழ். இதில் கவர்மெண்ட் அஃபிஷியலாக வெளியிட்ட ஆன்சர் கீயை பற்றி தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் 1லிருந்து 43 கேள்வி வரைக்கும் உள்ள பதிலை நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்போ இந்த காணொளியில் நாம் 6 மதிப்பெண்களுக்கான பதில்களை பார்க்கலாம் வாங்க. பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலைகள். என்றைக்குமே நம்ம 6 மதிப்பெண்கள் எழுதும்போது அதுக்கு தலைப்பு போட்டு எழுதுங்க, சரியா? இந்த இருக்கலாம், இதில் பாருங்கள் என்னென்ன தலைப்புலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வேடுவர் தலைவன் குகனுடன் கொண்ட உறவு. அப்போ முதல்ல தலைப்பை நீட்டாக எழுதிக்கோங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? கழுகு வேந்தன் சடாயுடன் கொண்ட உறவு. எளிய முதியவள் சபரியுடன் கொண்ட உறவு. வானரத் தலைவன் சுக்ரீவனுடன் கொண்ட உறவு. எதிரியின் தம்பி வீணனுடன் கொண்ட உறவு. இந்த மாதிரி தலைப்பு போட்டுட்டு நீங்கள் எழுதினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கதை உங்களுக்கு தெரியும் அப்படி சொன்ன, அப்போ அது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ பாருங்கள். வேடுவர் தலைவன் குகனுடன் கொண்ட உறவு. 2 தடவை வாசிங்க, உங்களுக்கு இந்த தலைப்புக்கு ஏற்ற பதில் உங்களுக்கு புரியும், சரியா? அடுத்து போகலாமா? கழுகு வேந்தன் சடாயுடன் கொண்ட உறவு. அடுத்து பாருங்கள். எளிய முதியவள் சவரியுடன் கொண்ட உறவு. அடுத்து போகலாமா? வானர தலைவன் சுக்ரீவனுடன் கொண்ட உறவு. அடுத்து எதிரியின் தம்பி வீணனுடன் கொண்ட உறவு. இந்த மாதிரி தலைப்பு போட்டு அதுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் எழுதினீங்கனாலே முழு மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க, சரியா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும். இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க, சரியா? பாயிண்ட் போட்டு எழுதினீங்க அப்படின்னா நீட்டாகவும் இருக்கும், திருத்துறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்கள் இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகள். இதுக்கும் என்ன செஞ்சுக்கோங்க? தலைப்பு போட்டுக்கோங்க. குருகுலம், மன்றங்கள், பள்ளிகள் அப்படின்னு போட்டுட்டு அது கீழே என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த நடையில் எழுத்துப்பிழை இல்லாமல் நீங்களே எழுதிக்கிடலாம், சரியா? அடுத்த தலைப்பு பாருங்கள். வித்யாரம்பம் அல்லது கல்வி தொடக்கம், முறை வைப்பு, மையாடல் விழா. சரி, அடுத்து பார்க்கலாமா? எழுத்து பயிற்சி, மனன பயிற்சி. மனன என்னது? நம்ம மனப்பாடம் பண்ணுறது. சரி, அடுத்து பார்க்கலாமா? எழுத்தாணிகள் அன்பினால் அடக்குதல். அடுத்து பார்க்கலாமா? வாதம் புரிதல், சாந்துணையும் கற்றல், ஓதர் பிரிவு. இதில் உங்களுக்கு ஈஸியான ஒரு 6 தலைப்பை தேர்ந்தெடுத்து நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க, சரியா? சரி, அடுத்த கேள்வி போகலாமா?
ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு. அதாவது இதுக்கும் இதே மாதிரி தலைப்பு கொடுத்துக்கோங்க. மாணவர் விரும்பும் நகரத்தின் பெயர், அந்நகருக்குரிய வரலாற்று சிறப்புகள், புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்கள், திருவிழாக்கள், இயற்கை அமைப்பு மற்றும் சுற்றுலா தலங்கள், தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள். இன்னொன்று இதில் முன்னுரை முடிவுரை இதுவும் சேர்த்துக்கோங்க. சரியா? சேர்த்து நீட்டாக எழுதுங்க. சரி, அடுத்து பார்க்கலாமா? பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள். இதுக்கும் தலைப்பு விட்டுக்கோங்க. பெருமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள், மருதனின் பொறுப்புணர்வு, மருதனின் சமூக அக்கறை. தலைப்பு போட்டு அதுக்கு கீழே நீங்கள் நீட்டாக எழுதிக்கோங்க. மருதனின் தன்னம்பிக்கை. இந்த கதை நீங்கள் ஏற்கனவே வாசித்திருப்பீங்க. அந்த கதையிலிருந்து ஒரு 5 தலைப்பு கிட்ட போட்டு நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க, அந்த கதையை உங்களுடைய சொந்த நடையில் தவறு இல்லாமல் எழுதி முடிச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்த கேள்வி போகலாமா? சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டுவன. இந்த மாதிரி தலைப்பு போட்டுக்கோங்க. வாழ்வை முழுமையாக்குவது பயணம். சாலை விதிகளை அறிவதும் ஒரு வகை கல்வியே. சாலை போக்குவரத்தில் 2வது பெரிய நாடு. மாணவர்கள் விபத்தை தடுக்கும் விழிப்புணர்வு பெறுதல். பெரும் கேடும் இழப்பை உணர்தலும். சாலை விபத்தில்லா தமிழகம். தலைப்பு போட்டு நீங்களே உங்களுடைய சொந்த நடையில் எழுதிக்கோங்க. சரியா? எழுதும்போது தப்பு இல்லாமல் எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.